அவர்களுடைய துணைவியர் சுகுணா அவர்களுக்கும் இந்த மியூசிக் அகாடமியிலே பணிபுரிகின்ற டீச்சர்கள் இன்னும் இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் குறிப்பாக பேரண்ட்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களுடைய குழந்தைகளாம் இப்போ மியூசிக் பண்ணாங்கன்னா இந்த உலகத்தையே அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. உலகத்தில் இப்போ ரொம்ப அவசரமாக போயிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை சாந்தி பண்ணுறது நடிப்பு, மியூசிக்கு, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான். எவ்வளோ பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் உலகத்திலே இந்த மியூசிக்கில் வந்து பாடலில் வந்து விழுந்துருவாங்க. அவங்களுக்கு கீழே தான் மற்றவங்கன்ற ஒரு நிலைமை இருக்கு. அதனால இந்த பேரண்ட்களுக்கு மிக மிக வாழ்த்துக்களை நன்றியை நன்றி. இந்த நம்முடைய ஸ்ரீராம் பிரபு அவர்களுக்கும் சுகுணா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுமே நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணிருக்கீங்க. இப்ப அரசாங்கத்தில் நீங்க இந்த மியூசிக் அகாடமியை ஒரு யூனிவர்சிட்டி ஆனாங்க. அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இந்த பெரிய யூனிவர்சிட்டியில வச்சு பாடுபட்டு நல்ல ரொம்ப கஷ்டம். இதுக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவர் இந்த துறையிலேயே இருந்தவர், பேரும் புகழும் பெற்றவர். இப்படிப்பட்ட ஒரு துறையிலே இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு நடத்துறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கலாம். பேரண்ட அவங்களுடைய சந்தோஷத்தை கொடுக்கணும். இப்போ வந்து எங்கள் குழந்தைகள்லாம் இந்த டான்ஸ் போட்டது, பாடினது, இந்த பேரண்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதெல்லாம் வந்து கடவுளுடைய அனுகிரகத்தில் தான் இதெல்லாம் நடக்கும். இந்த அகாடமியை பார்த்த பிறகு எனக்கு தோணுது, இன்னைக்கு வந்து பாடின குழந்தைகள் இதற்கு முன்பு 27 வருஷமா இதில் கற்றுக்கிட்ட குழந்தைகள்லாம் உலகத்தில் சக்கரவர்த்திகளாக தேடுவாங்க. மியூசிக்கில், நடனத்தில் ஏன் இயல்பா மியூசிக் அந்த நடனம் வந்துட்டாங்க, அவங்களுக்கு நடிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பேரண்ட்டை அவங்களெல்லாம் நல்லபடியாக உருவாக்கி நல்ல கல்வி, ஒவ்வொரு குழந்தையும் தலையாய நான் தான் டாப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு உருவாக்கணும். அது குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் உங்கள் கூட இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் கூட சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களாம் கூட வந்திருப்பாங்க, நம்ம குழந்தைகளெல்லாம் கூட சேர்க்கலாம்னுட்டு சந்தோஷப்படுவாங்க. இப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய துணைவியார் EVP ராஜேஸ்வரி அவர்களுக்கும், இந்த நிறுவனத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய மகன் EVP சந்தோஷ் ரெட்டி அவர்களுக்கும், என்னுடனே நண்பராக இருக்கின்ற என்னுடைய ஆர்வம் நண்பராக விளங்கி கொண்டிருக்கின்ற சுந்தர் அவர்களுக்கும், ஏற்றின் இந்த நிறுவனத்திலே மிகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற கிரண், ஜெயமன், மணி, சபி இவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒரு விஷயம், நம்ம ஸ்ரீராம் அவர்களுக்கும் அவர் சொல்றேன். இந்த
கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் முதல்ல ஒரு 2-3 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இவங்க அவங்க இந்தியா பூரா வந்துட்டாங்களே, அவங்க இந்தியாவில் மல்டி மில்லியனர் ஆகிட்டாங்களே, நம்ம கூட பண்ணலான்னு எல்லாருக்கும் தோணும். அப்படி அவங்க கிடைச்சதுதான் நம்ம ஸ்ரீராம அவங்களுக்கு கிஃப்ட். அஷ்டலட்சுமின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னுடைய மனைவி தான் அஷ்டலட்சுமி. அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க எல்லாருமே. அவங்கள அஷ்டலட்சுமியா நீங்க கருதுனீங்கன்னா அவங்க குடும்பம் மேன்மேலும் வரும். அதுக்கு தீர்வு கேட்கறதுக்காக அவங்க வரதில்லை. என் மனசுல இருக்கிறது சொல்றேன், நீங்க கேட்டுக்கங்க. ஐயோ அப்பா அப்படி சொன்னா போறோம், ரொம்ப சந்தோஷம்னு சொன்னா போறோம், படிச்சுக்கினே இருப்பாங்க. அப்படிப்பட்ட